இவங்களை நம்ம ஒரு கூறு கெட்ட ஒரு துப்பு கெட்ட ஆட்களை கொண்டு முதலமைச்சராக வச்சிருக்கோம். பிறகு தேசிய கீதத்தை எப்படி இவங்க பாடுவாங்க? அவமதிக்க தான் சார் செய்வாங்க. தேசிய கீதத்தை பாட சொல்லுங்க, நான் தூக்கு போட்டு அடுத்த செகண்ட் தூக்கு போட்டு செத்து போயிடுறேன். புரோட்டோகால் படி முதல்ல இருக்கிறது கவர்னர் தானே. அவர் சொல்றார், சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் சொல்றாரு, இப்போ திமுரு பிடிச்சு போய் செய்த மாதிரி செய்தார். பாடுவாவ இருக்க கடைசியில பாடுவாவ அப்படின்னு கொழுப்பு தானே இதெல்லாம். அவரு மறுக்கிறாரு. அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு பாட சொல்லுங்கிறாரு, பாடல. அவர் மறுத்துட்டாரு சார். அவர் மறுத்து நீங்க தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி தேச துரோக கும்பல் சார் இது. சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கொத்தடிமைகள் இதெல்லாம். சபாநாயகர் என்ன கவர்னருக்கு மேலே இருக்காரு. அவர் திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு இது திமுக எதிர்ப்பு தெரிவிச்சதோ முதல்ல இல்லையோ, வேல்முருகன் அவர்கள் ஆளுநர் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே எந்திரிச்சு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை ஆளுநர் தான் முழுக்க பொறுப்புன்னு சொல்லி கோஷம் இருக்காரு. எப்படி பாக்குறேன்? அறிவாலயத்திலிருந்து எலும்பு துண்டு வந்துட்டுன்னு பாக்குறேன். சேகர் பாபு தெளிவா சொன்னார்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். அவர் பதில் இப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. அவர்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி செய்யப்படும். என்ன தேவை? அது வேல்முருகன் கொடுத்தாச்சு, பிச்சை போட்டாச்சு, அதோட அடி மாறிட்டாரு, அவ்வளவுதான். அந்த சாரை ஏன் சார் கைது செய்ய முடியல? நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த சார் மா சுப்பிரமணியமா தான் இருக்கும். கனிமொழி அப்புறம் வெளியே அது மணிப்பூருக்கு பிரதமர் போகல. அது கட்சி பெரிய கட்சி, அதுல யார் இருக்கா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? துணை பொதுச் செயலாளர் என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு அதிமுக பண்ணதை பாராட்டும். தெளிவா அந்த பேட்ஜ் அழகா எல்லாரும் பாக்கெட் உள்ள வச்சுட்டு ரகசியமா வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. இல்லைன்னா உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. உள்ள மறைச்சு வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. ஒரே நேரத்துல அத்தனை பேரை எடுத்து குத்திட்டாங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க மாட்ட போறாங்க. அது உதயநிதி ஸ்டாலின் லெவலுக்கு போய் நிக்குதா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை ஆளுநர் அவர்கள் உரையோட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் 3 நிமிஷம் தான் ஆளுநர் அவர்கள் இறங்கி உள்ளே போயிட்டு சடன்லாம் வெளியில் வராங்க. நம்ம காட்சிகளை பார்த்துருக்கோம். என்ன நடந்தது? அவர் என்னடானா தேசிய கீதம் பாடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கவர்னர் நிகழ்ச்சியில் நான் 2 நிகழ்ச்சி கலந்துருக்கேன். சமீபத்தில் 2 நிகழ்ச்சிகள் நான் கலந்துருக்கேன். ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா தேசிய நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். நிகழ்ச்சி தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு அடுத்ததாக தேசிய கீதம். இதுக்கு பிறகுதான் கண்டினியூவா தமிழ் தாய் வாழ்த்து, தொடர்ச்சியாக தேசிய கீதம். இந்த 2 பாடி முடிஞ்ச பிறகு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த நிகழ்ச்சி எது சம்மந்தப்பட்டதோ அதெல்லாம் நடக்கும். புத்தக வெளியிடனா அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நடக்கும். நான் கலந்துட்ட 2 நிகழ்ச்சியுமே அதே தான் நடக்கும். கவர்னர் மாளிகையில் உள்ள நிகழ்ச்சி சமீபத்தில் உள்ள விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப தூரத்தில் லாங் எல்லாம் கிடையாது. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு உள்ளால உள்ள 2 விஷயங்கள் தான். இன்னொரு நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிட்டார். அது சென்னை, அதாவது ஐஐஎம் மெட்ராஸ் அந்த வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுலேயும் அவர் கலந்துட்டார். அதுலேயும் இதே தான் நம்ம நேரிலே பார்த்தோம். முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அது பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. அப்புறம் நிகழ்ச்சி தொடங்கிச்சு. நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் தேசிய கீதத்தோடு அது நிறைவேற்றது. இது ஆளுநர் பின்பற்றி வராரு. இது சட்டப்படியே இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா சட்டமன்றங்கள்லையும் இது நடைமுறையில் இப்படி தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்றங்கள்லையும் இதுதான் இருக்குது. இன்றைக்கி உள்ள கவர்னர் மாளிகை செய்தி குறிப்பிலையும் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேரவையிலும் தேசிய கீதம் பாடதானே செஞ்சாங்க. ஆமாம், பாடினாங்க. முதலாவது ஏன் பாடலை? முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. உடனே தேசிய கீதத்தை பாட சொன்னாங்க, பாடலை. இது முதல் முறை அல்ல. போன முறையும் இதே வேலையை தான் பார்த்தார். அப்பா திமுரு பிடிச்சு போய் செய்த மாதிரி செய்தார். பாடுவாவ இருக்க கடைசியில் பாடுவாவ அப்படின்னாரு. கொழுப்பு தானே இதெல்லாம். தகுதி இல்லாதவங்களெல்லாம் கொண்டு போய் அப்போ சபாநாயகர் முதலமைச்சர்னு உட்கார வச்சிங்கன்னா இந்த மனிதர் கவர்னர் தானே. நான் மேலே புரோட்டோகால் படி முதல்ல இருக்கிறது கவர்னர் தானே. அவர் சொல்றார், சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் சொல்றாரு, தேசிய கீதம் பாடணும், பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. தலையாட்டிட்டு இங்க இந்த மாதிரி பண்றாங்களா? அதான் சபையில வச்சு சபாநாயகருக்கு முன்னிலையும் முதலமைச்சர் முன்னிலையும் அவர் சொல்றாரு. அவரு மறுக்கிறாரு. அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு பாட சொல்லுங்கிறாரு, பாடல, கிளம்பிட்டாரு. சபாநாயகர் என்ன கவர்னருக்கு மேலே இருக்காரு அவரு? இல்லை, இது என்ன இது வேணும்? அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் தான் தூக்கிட்டு அலைஞ்சிங்க. ஒரு 5-6 நாளாக கொண்டு போய் நீங்கள் தான் அம்பேத்கர்னு சொன்னீங்க. அவர் எழுதின சட்டத்தில் என்ன இருக்குது? அதுபடி நடங்க.
புரோட்டோகால் படி கவர்னர் தானே, கவர்னர் உத்தரவு போட்டால் நீங்கள் செய்யணும்ல. இல்லை, சில மாநிலங்களில் கவர்னரே இல்லாமல் கூட சட்டப்பேரவையெல்லாம் நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது நடக்கட்டும். இந்த உரைக்கு பேர் என்ன உரை? இந்த உரை என்னது? ஒரு இது வழக்கமாக வச்சிருக்காங்க, அது வேண்டான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் தொடக்கத்தில் வந்து ஒரு கவர்னர் உரைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த உரையை அவர் சொல்லுவார். அதில் பொதுவான தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை சொல்லணும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு. நீங்கள் அவ்வளோ வந்து போன வருஷம் என்னத்தை எழுதி கொடுத்தீங்க? ஈவே ராமசாமி யார் சார்? சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாலும் அந்த கடைசி ஆகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்புத்தனமாக தான் கடைபிடிச்சாரு. அவர் வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை படிப்பார் அவரு? தேச துரோகிகளெல்லாம் எவன் படிப்பான்? அது தேச பக்தர் ஏதாவது படிப்பாங்களா? கவர்னருக்கு தெரியாது. தெரியாத யாராவது வந்தாங்கன்னா எழுதி கொடுத்தாத வாசித்துட்டு போவாங்க. இவருக்கு அப்படி ஒரு சட்டசபையில முன்னாள் முதல்வரை பத்தி பேசினா கூட ஓகே, அவங்க வந்து அந்த சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன ஒண்ணு இருந்துட்டு போட்டுன்னு வச்சிடலாம். ஈவேரா யாரு? அவருக்கு இதுக்கு ஒரு சுதந்திரத்துக்கு வேண்டான்னு சொன்னாங்க. பேரவையில பேச என்ன தேவைன்னு இதை கொண்டு போய் அதுல கொண்டு போய் நீங்க திணிச்சு அவர் தான் இந்த கல்வியை கொண்டு வந்தாரு, அவர் தான் அப்படின்னா இங்க அவ்வையார், கம்பன், வள்ளுவன் இவெல்லாம் வந்து படிக்கவே இல்லை. இவங்களெல்லாம் திருவள்ளுவர் அதெல்லாம் திருக்குறள் எழுதினதெல்லாம் ஈவேரா போட்ட பிச்சையில தான் எழுதினாரோ படிச்சாரோ. இதேமாதிரி தான் இன்னொரு குரூப், அது வெள்ளைக்காரன் வந்ததுனால தான் இங்க வந்து கல்வி வந்து கிறிஸ்தவங்க வந்ததுனால தான் இங்க வந்து கல்வி படிச்சாங்க. அப்ப முன்னாடி உள்ளவங்கலாம் வேலு நாச்சியாருக்கு 7 லாங்குவேஜ் தெரியும், எங்கே போய் படிச்சுட்டு வந்தாங்க? வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினது முக்கியமா சிவகங்கையில மீட்ட சீமையே திருப்பி அதாவது வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தின கைப்பற்றின சிவகங்கை சீமையை மீட்ட ஒரே பெண்மணி, முதல் பெண்மணி இவங்க தான். மீட்டாங்க, வெள்ளைக்காரன்ட்ட சண்டை போட்டு போர் செய்து மீட்டவங்க. அவங்களுக்கு உருதுல இருந்து எல்லாம் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க யார்கிட்ட போய் படிச்சுட்டு வந்தாங்க? கலரில இருந்து கலைகள் அத்தனையும் தெரியும். வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை வெள்ளைக்காரன் தான் கொண்டு வந்தேன். என்ன கணக்கு? சார், இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். திரு ஆளுநர் அவர்களுக்கு வந்து சபாநாயகர் வந்து எழுதி கொடுத்தாரு, அது வந்து அவர் வாசிக்கல, வெளிநடப்பு செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. அதுல தேசிய கீதம் இல்ல நம்ம தமிழ்தாய் வாழ்த்து இதெல்லாம் ஓகே, பட் ஆனா முதல்வர் சாதனைகள் எல்லாம் ஆளுநர் அவர்கள் கம்பல்சரி படிச்சே ஆகணுமா? அது எல்லாமே இருக்குதே. அதாவது உண்மையை எழுதி கொடுத்தா அவர் படிப்பார். உண்மையை முதலமைச்சர் செய்த சாதனையே இருக்கட்டும், வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது தமிழக அரசினுடைய சாதனை, நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம்னு சொல்லி உண்மையை எழுதி கொடுத்தீங்கன்னா படிப்போம். குறிப்பா அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்குகள் அதையும் அப்ப சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கிறார். இது வந்து அது எந்த மாதிரியான எடுப்பு? சட்ட ஒழுங்கு வந்து நாங்கள் நிலைநாட்டுக்கு முயற்சி செய்வோம், இன்னும் வந்து சீராக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க வழக்கமா. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாவா இருக்கு? இல்லை. இருந்தாலும் ஒரு வைப்போம், இவங்க எங்க முரண்படுவார் கவர்னர் அப்படின்னா, இவங்க வந்து இல்லாததெல்லாம் சொல்லி ஒரு வர்ண சாலம்லாம் போட்டு கருணாநிதி வந்து அவர் தான் வந்து ஒழுக்கத்தினுடைய தந்தைன்னு சொல்லி இவங்க எழுதி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவார். வேற ஒன்றும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். தமிழ் அவர் தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவர் செய்ததை ஒன்று சொன்னா கூட அதை ஏற்றுக்குவார். இல்லை அவருக்கு வழிகாட்டுதல் படி அவருடைய பின்பற்றி நாங்கள் இதெல்லாம் செய்யறோம்னு சொன்னீங்கன்னா அது ஓகே, அதை நீங்க உங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. இவங்க பண்றது இதுதான் சார். இப்போ நான் ஒன்று கேட்கிறேன் சார், கவர்னர் தான் வெளியே போயிட்டார்ல, கவர்னர் உரையை அவர் நிகழ்த்தல, கடையை சாத்திட்டு போக வேண்டியதுன்னு. அப்புறம் இதுக்கு சட்டசபையில் வீணா நம்ம வரி பணத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் செய்யல, அதனால இவங்க பண்றாங்க. அந்த உரைக்கு பேர் என்ன சார்? அப்பா வாஸ்தா அது வந்து கவர்னர் உரையா இல்லைன்னா சபாநாயகர் உரையா? சபாநாயகர் உரை எங்கேயாவது இருக்கா? இல்ல இந்திய அரசியலமைப்பு அவர் தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க, அவர் வாசிக்கல, அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். அவர் மறுத்துட்டாரு சார். அவர் மறுத்து நீங்க தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி தேச துரோக கும்பல் சார் இது. சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கொத்தடிமைகள் இதெல்லாம், வெள்ளைக்காரனுக்கு கால கழுவி நக்கி குடிச்சிட்டு இருந்த கும்பல் இது. யாரு? நீங்க அண்ணாதுரை பிறந்தது எப்போ சார்? 1909. கருணாநிதி பிறந்தது எப்போ? 1924. சுதந்திரம் எப்போ கிடைச்சு? 1947. 47 இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? இல்ல அண்ணா காலத்துல இதெல்லாம் இருக்கு, அந்த தேசிய கீதமானது தமிழ். அது வேற. அது அண்ணா காலம் வந்து அது அவர் முதலமைச்சர் வந்த பிறகு தான். தேசிய கொடியை வந்து இவங்க வந்து இந்த அண்ணா அறிவாலயம்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, திமுகனுடைய தலைமை அலுவலகம். அந்த அலுவலகத்துல இருந்து 2011 வரைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றுனதே கிடையாது. கேளுங்க, அவங்க இப்ப ஏத்துறாங்களா? 2011க்கு பிறகு கருணாநிதி சாகிறது வரைக்கும் அவரு ஏத்துனது கிடையாது. முதலமைச்சராக இருந்த மாதிரி தான் அந்த கோட்டையில கொத்தளத்துல போய் கொடி ஏற்றுவார். அது என்ன கணக்கு? இது ஏன் முதலமைச்சரா நீங்க இல்ல, ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்காங்க. உங்க சுதந்திர தினம் அன்னைக்கு உங்க கட்சி, நீங்க அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க, சட்டப்படியான கட்சி தானே நடத்துறீங்க. உங்க இதுல அதுல ஒரு தேசிய கொடி ஏத்துறையில உங்களுக்கு அப்படின்னா இது தேச துரோக கும்பல். இதனுடைய இது பிரிவினைவாத கும்பல் சார். இது காஷ்மீர் நமக்கு இல்லைன்னு சொன்ன கும்பல். இது என்ன செய்யும்? வரைபடத்தில், இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் இல்லாத மேப்பை போட்டு கிடக்கக்கூடிய கும்பல் இது. இப்போ சமீபத்தில் இந்த வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு இவங்க கேரளா கிளம்பி போனாங்களா, அதில் உள்ள வீடியோவில் என்ன வீடியோ போட்டு வச்சாங்க? இந்தியா மேப்பை என்னன்னு போட்டாங்க? காஷ்மீர் இல்லாத மேப்பை போட்டு வச்சாங்க. உடனே மாத்திட்டாங்க. எங்க மாத்தினாங்க? மாற்றவே இல்லையே, டிஐபிஆர்ல தான் மாற்றி விட்டாங்க. இவங்களுடைய இது திமுகவினுடைய நிலைப்பாடு. அது தேச துரோகம், பிரிவினைக்கு அதுதான் இவங்களுடைய மொத்த வடிவமே. அதுதானே சுதந்திரம் வேண்டாம். அதான் திருப்பி சொல்றேன், சுதந்திரம் வேண்டாம். இளமை பருவத்தில் சுதந்திரத்துல பங்கெடுக்க மாநில தன்னுரிமை, மாநில சுயாட்சிலாம் பேசுற திமுக
இதே நேரத்துல மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து நீங்க வந்து நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியான்னு நீங்க ஏத்துக்கோங்க. இன்னைக்கு கவர்னர் உரைன்னு சொல்லி கவர்னர் வாசிக்காத உரையை அப்பா வாசித்தார்ல, அந்த உரையில முக்கியமானது மோடி வீடு திட்டம். அதுல வந்து இவ்வளவு மத்திய அரசு வீடு திட்டத்துல நாங்க இவ்வளவு பங்களிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மோடி தராமையா நீங்க போட்டீங்க? மோடி தரல சார், நீங்க எப்படி போட்டீங்க? அதை மோடி வீடு திட்டம் தானே அது, அதுக்கு மத்திய அரசு பங்களிப்பு இல்லாமல் எல்லாமே 100% நீங்கள் போட்டு கட்டுறீங்களா? எல்லாம் அயோக்கிய தானே சார். இப்போ கூட இந்த வெள்ள சேதத்துக்கு வந்து 945 கோடி ரூபாய் மோடி தானே கொடுத்தாரு. 945 கோடி ரூபாய் கொடுத்தாரு. நீங்கள் அங்கே மக்களுக்கு 2000 ரூபா கொடுத்தீங்க. பாதிக்கப்பட்டது 1.5 லட்சம் குடும்பங்கள். 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாங்கிறது 30 கோடி ரூபா தான் வருது. மிச்சத்தெல்லாம் என்ன செய்தீங்க நீங்கள்? ஏன் அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 20,000 ரூபா கொடுக்க வேண்டியது தானே? ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபா கொடுத்தாலே 1.5 லட்சம் குடும்பத்துக்கு வந்து 300 கோடி தானே வரும். அவர் தான் 945 கோடி ரூபா தந்திருக்காருல, என்ன பண்ணி கேட்போம்? திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து இது திமுக எதிர்ப்பு தெரிவிச்சதோ முதல்ல இல்லையோ, வேல்முருகன் அவர்களும் ஆளுநர் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே எந்திரிச்சு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வந்து ஆளுநர் தான் முழுக்க முழுக்க பொறுப்புன்னு சொல்லி கோஷம் இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அறிவாலயத்திலிருந்து எலும்பு துண்டு வந்துட்டுன்னு பாக்குறேன். கடந்த சில வாரங்களா என்ன சார் இந்த ஆள் பேசிட்டு நடந்தாரு? இவங்க என்ன பேசிட்டு நடந்தாரு? திமுகவினுடைய அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேட்டியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணல. எதுக்கு நீங்க என்ன கண்டுக்காம இருக்கீங்க? எனக்கு என்ன பிச்சை போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதுதானே அதுக்கு அர்த்தம். இப்போ எலும்பு துண்டை போட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்டுக்காரங்க இப்போ அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அடுத்து அதுக்குள்ள தேவையானதை அதான் சேகர் பாபு தெளிவாக சொன்னார்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். யாரு கம்யூனிஸ்ட் ஒரு பாலகிருஷ்ணன் பேசின பேட்டிக்கு அவர் பதில் இப்படி தான் சொல்லிட்டு போனாரு. அவர்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி செய்யப்படும். என்ன தேவை அது? அதானே, வேற என்னது? இல்ல அவர் குறிப்பா சொல்லக்கூடிய வேல்முருகன் கொடுத்தாச்சு, பிச்சை போட்டாச்சு, அதோட அணி மாறிட்டார், அவ்வளவுதான். குறிப்பா சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை ஆளுநர் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாரு. அந்த உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? ஆளுநர் எப்படி பொறுப்பேற்பாரு? முதலமைச்சர் எதுக்கு சார் இருக்காரு? சட்ட ஒழுங்கு யாருக்கு கையில சார் இருக்கு? ஆளுநர் கையில இருக்கா, முதலமைச்சர் கையில இருக்கா? வேந்தரை நியமிக்கல அப்படிங்கிறது. வேந்தருக்கு சட்ட ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை, என்ன சம்பந்தம்? உள்ள சிசிடிவி கேமரா, விளக்கு பொறுத்துறது, இதெல்லாமே ஆளுநருக்கு வேலையா? இது ஏன் அங்கே வந்து முன்னாடி சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தது யாரு? துணை முதலமைச்சர் தானே, அவர் தானே இருந்தார், உதயநிதி தானே இருந்தார். ஏன் அவருக்கு இல்லைல்லாம் பொறுப்பு கிடையாது? அவர் இருக்கும்போது அங்கே நல்லா எழுத கிழிச்சார்கள் கேளுங்க. இவரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவர் இருந்தார்ல, துணை முதலமைச்சரான பிறகு தானே இவர் அந்த பதவியிலிருந்து மாறினாரு. அது வரைக்கும் அங்கே என்னத்தெல்லாம் நட்டெல்லாம் கலத்தினாரு, முதல் அதை வெளியிட சொல்லுங்க. என்னதெல்லாம் சரி, இவர் வந்து சிண்டிகேட் மெம்பராக இருந்தபோது இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாம் சொல்லுங்க வெளியே. யார் அந்த சார்? ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஏன் தமிழக காவல்துறை யாரு கையில இருக்கு? கவர்னர் கையில இருக்கா, முதலமைச்சர் கையில இருக்கா? அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம்? நாங்க உடனே சில மணி நேரத்திலேயே நாங்க ஞானசேகரனை கைது செய்து விட்டோம். அந்த சாரை மட்டும் ஏன் கைது செய்ய முடியல? அந்த சாரை ஏன் சார் கைது செய்ய முடியல? நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த சார் வந்து மா சுப்பிரமணியமா தான் இருக்கும், ஆமா அந்த சார் வந்து உதயநிதியா தான் இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா? ரெண்டு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும். முதலமைச்சர் இதை பத்தி என்ன சார் பேசினாரு? இவங்களுக்கு நல்லா தெரியும் சார். இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை மடைமாற்றம் பண்ணி விடுறதுக்கு எந்த விஷயமும் இது வரைக்கும் கிடைக்கல. இவங்களால முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அப்படியே வேற ரூபத்தில் எதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. முக்கியமான காரணம் அண்ணாமலை இந்த சாட்டை எடுத்து அவரை அடித்தது. அது இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்து போச்சுது. டெல்லி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்லாம் வந்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் நம்ம போக்கத்தை தமிழ் சேனல்கள் எல்லாம் அப்புறம் அதுக்கு உப்புச்சப்பு இல்லாமல் ஒரு விவாதத்தை பண்ணிவிட்டாங்க. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு வெளியே வரலன்னா சரியா இருக்குன்னு நம்ம கனிமொழி அப்புறம் வந்து வெளியே வந்து அது வந்து மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போகல, மணிப்பூருக்கு பிரதமர் போகிறது போகாது இருக்கிற ரெண்டாவது கதை, அதுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம். நீங்கள் அண்ணா நகர் போனீங்களா? உங்கள் வீட்டுக்கும் சிஐடி காலனிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது? எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இல்லை, அவங்க சட்டப்படி அவரை கைது செஞ்சுட்டாங்க, குற்றவாளி 5 மணி நேரம். சாரை ஏன் சார் கைது பண்ணல? முக்கியமான குற்றவாளியை சார் தானே, அந்த அயோக்கியனை ஏன் கைது பண்ணலன்னு கேட்குறேன். ஏன் கைது பண்ணல? உங்களால் முடியலையாப்போ? சில மணி நேரத்திலே கைது பண்ண நீங்க தானே சொல்றீங்க. பல நாட்கள் ஆகி போச்சுல, வாரம் தாண்டி மாசமும் ஆக போகுது இல்லை. ஏன் நீங்க இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? சார் உங்க சார், அதான் பிரச்சனை. அந்த சார் வந்து உங்க சார், அதனால இப்போ வந்து அதை மடை மாத்துறதுக்காகட்டி நீங்க திசை திருப்பீங்க. இப்போ என்ன விஷயம் தெரியுமா? இந்த பிரச்சனையை, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விவகாரத்தை திசை திருப்பி விடுறதுக்கு ஒண்ணுமே சிக்கலை. என்னடா பண்ணனு பேசிட்டு இருக்கும்போது தான் கவர்னர் கண்டிப்பாக வந்த உடனே அவர் வந்து இது தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லுவார். நிகழ்ச்சி தொடங்கும் போது பாடணுங்கிறது அரசியலமைப்பு சட்டம், அதை அவர் சட்டப்படி அவர் செய்ய சொல்லுவார். நாம் மறுத்தரணும். உடனே அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார், வெளிநடப்பு பண்ணி ஏதாவது பண்ணிடுவார். பிரச்சனை நேரம் அந்த பக்கமாக போய் அவரை நம்ம தூக்கிட்டு அலையலாம். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை வந்து அப்படியே இழுத்து மூடிடலாம்னு நினைக்கிறாங்க.
இல்ல பிரதான எதிர்க்கட்சி அவங்க சட்டையில கூட யார் அந்த சார்னு அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கூட போராடினாங்க, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வெளிநடப்பு செய்ய சொன்னாரு. அதே நேரத்துல வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது வருடத்திற்கு 100 முறை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டுவோம், நடத்துவோம், மக்களுக்கான பிரச்சனை அங்க விவாதிக்கப்படும் சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அடுத்து ஏன்னா ஆண்டின் முதல் தொடக்க உரை ஆளுநர் அவர்கள் அதுக்கு அடுத்து இருக்குமா அப்படின்னு கேட்கு. ஒரு பெரிய கேலி கூத்தார சம்பவம் ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்து ஆளுநரே உரை நிகழ்த்தலை, ஆனால் ஆளுநர் உரைன்னு இவங்களாட்டு அதை வந்து வாசித்துக்கிட்டாங்க. அது எப்படி? இது என்ன சட்டப்படி? இது என்னது என்னுமே இதுக்கு வந்து நன்றி தெரிவித்து பேசுவாங்க இந்த உரைக்கு. ஆமா, இந்த உரைக்கு ஆளுநர் பேசாத உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பேசுவார். இது என்ன ஒரு காமெடியா இல்லையா? இது கேலி கூத்தா இல்லையா? இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில வந்து இதே மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது திமுக வெளிநடப்பு செய்யும்போது அவங்களே ஒரு மாதிரி சட்டப்பேரவை வந்து அண்ணாரிவாளத்தில் நடத்திருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். அதுல கருணாஸ் போன்றவர்களும் அந்த நேரத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு நக்கல் நையாண்டியாக கேலி கூத்தாக ஆளுங்கட்சியை விமர்சிச்சு பண்ணாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இதா தொடர்ச்சியா தானே இருக்குது. அவங்களே அதனால இவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போனார். இந்த முதலமைச்சர் தான் வந்து சட்டசபையிலேருந்து சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்தார். ஞாபகம் இருக்காது? அவரே சட்டையெல்லாம் கிழிச்சு தோளில் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நாடகம்லாம் நடத்தினாங்க. இதே மாதிரி இப்போ உண்மையான பிரச்சனை தானே கிளப்புறாங்க இவங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதிமுக பண்ணதை பாராட்டும். தெளிவாக அந்த பேட்ஜி அழகாக எல்லாரும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ரகசியமாக வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. இல்லைன்னா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே, உள்ளே மறைச்சி வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. ஒரே நேரத்தில் அத்தனை பேரை எடுத்து குத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறியா? அப்புறம் நீங்கள் வெளியேற்றுறது கதையெல்லாம் ரெண்டாவது. ஆனால் குத்திட்டாங்கல்ல, இது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான விஷயம். கரெக்டான என்னால் வந்து அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூலையும் இதே மாதிரி அதிமுகவினுடைய ஐடி விங் வந்து க்ளீனாக போர்டு எழுதிட்டு போய் அங்கே உள்ள வந்து வரிசையாக ஒரு 10, 20, 30 பேர் நின்றுட்டு காணிச்சாங்க. கரெக்டான கவர்னை இருப்பு, கரெக்டான அந்த பிரச்சனையை கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாசல்லையே வந்து இன்றைக்கி அதிமுக போராட்டம் அறிவிச்சிருந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல, எல்லாத்தையும் கைது பண்ணி எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. அதனால் வந்து அவங்க கரெக்டாக அதை கையாளுறாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே அதை கரெக்டாக, பாமக எல்லாருமே அதை கரெக்டாக, விஜய் சீமான் எல்லாருமே அதை கரெக்டாக தான் கையாண்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது திமுக ஆளுங்கட்சி. முக்கியமான இன்னமும் அந்த அயோக்கியனை கட்சியை விட்டு நீக்கல. யார் இந்த சாரையா? சாருன்னு கண்டுபிடிக்கல, அது வைங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஞானசேகரனை என்ன அந்த அவனை எதுக்கு என்னமோ அங்கே கைது பண்ணுறது, இது கட்சியை விட்டு கட்சியிலே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. கட்சியில் இருக்கான்னு உலகத்துக்கே தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இல்லைன்னு கனிமொழிகிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது சொல்லிட்டு போச்சுது. அது கட்சி பெரிய கட்சி, அதில் யார் யார் இருக்கா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவங்க துணை பொதுச் செயலாளர். என்ன யோக்கியதை இருக்குது இவங்களுக்கு? தெரியாதுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே சார். துரைமுருகனுக்கு தெரியாத? அவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். சொல்ல வேண்டியது தானே, அவர் எங்கள் கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்ல வேண்டியது தானே. வீடியோவை ஆதாரமாக வெளியிடுறாங்க, முரசொலி ஆதாரமாக வெளியிடுறாங்க. இவ்வளவு இதே வெளியிட்ட பிறகு வந்து உருட்டுறதுக்கும் ஒரு கணக்கு வேண்டாமா? ஒன்றும் இல்லை, யார் அந்த சாருங்கிறது பெரிய சாராக இருக்கார், அதான் பிரச்சனை. அது வெளியே வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. தேவாதீனமாக அந்த விஷயத்தில் வந்து சென்னை ஹைகோர்ட்டு தானாக முன் வந்து எடுத்து அவங்க ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் போட்டு அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேசிய மகளிர் ஆணையம் வந்து இங்கே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நேராக போய் பிரதமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அறிக்கையை. இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எது எது உண்மை எது பொய்ங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக, அவங்களுக்கு வேற இல்லை உள்நோக்கம் கிடையாதுல்ல. கரெக்டாக இதில் சம்மந்தப்பட்டவங்க மாட்ட போகிறாங்க. அது வந்து உதயநிதி ஸ்டாலின் லெவலுக்கு போய் நிற்கிதா இல்லை மா சுப்பிரமணியம் லெவல்லையே நிற்கிதாங்கிறது தெரியல. எனக்கு வந்து இந்த எல்லாரும் சந்தேகப்படுறது நமக்கும், இவங்களுக்கு மேலே தான் நமக்கு சந்தேகம். இதை திசை திருப்பி விடுறது தான் ஆளுநர் தான் பொறுப்பு. சார் வந்து அந்த ஆளுநராக ஏன் இருக்கக்கூடாது? விசிகா முதல்ல அந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஆரம்பிக்க வழக்கமாக இதை செய்வாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் விடுதலை சிறுத்தைகள் இதே மாதிரி தான் சொல்ல. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்றாங்களோ இல்லையா, வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டியில இந்த வார்த்தையை முதல்ல வைக்கிறார். ஆமா, ஆளுநராக இருக்கக்கூடாது, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கூட. சரி, அந்த அந்த ஞானசேகரனுக்கான அவன் வந்து எப்போவாவது ஆளுநரை சந்திச்சிருக்கானே, ஏதாவது பிரியாணி கொண்டு கொடுத்ததா நீங்கள் ஏதாவது போட்டோ கிட்ட பார்த்துருக்கீங்களா? அவன் வீட்டில் போய் நின்று மா சுப்பிரமணியம் பிரியாணி ஓசியில் சாப்பிட்டு வந்தார்ல. அப்புறம் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டீங்களா? பேக்ரவுண்டில் அவன் ஃபோட்டோலாம் இருந்ததில்ல. அப்புறம் நீங்கள் நடத்தின இந்த நூற்றாண்டு விழா, கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியிலலாம் அந்த நேரில் அவன் காரில் வந்து கலந்துக்கிட்டானே. அப்புறம் அவங்க என்ன கட்சியில் கிடையாது இன்னமும் சொல்லிட்டு இருப்பீங்களா? மக்கள் மடையர்களா சார்? நல்லா தெரிஞ்சு போச்சு, கீழ்மட்டம் வரைக்கும் இது போயிட்டு வேற வழி இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளே இப்போ வந்து வெளியே வந்து நாங்களும் வந்து அவங்க இப்போ சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி பாலாஜி எம்எல்ஏ மூலமாக அங்கே ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் போட்டு அதில் விவாதிக்கணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்களும் எதிராக தான் நிற்கிறோம், நாங்களும் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறோங்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் பேசுகிறாங்க. இல்லை கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் பேரவை நடக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க கையை எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? விசிக எம்எல்ஏ அது சம்பிரதாயத்துக்கு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுக்க வச்சது இல்லை. நக்கீரன் கோபால்னு ஒரு பெரிய மீசாக்காரர் நண்பர் இருக்கார். பொள்ளாச்சி விவகாரத்தில் டெய்லி ஒரு 4-5 வீடியோ போட்டு கிடந்தார். இந்த விஷயத்துக்கு காணவே இல்லை. எல்லாரும் காரு துப்பி போட்டாங்க.
அதுக்கு ஒரு வேறு வழி இல்லாமல் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ கமெண்ட்ஸ் ஒருக்க படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் நேற்று பார்க்கும்போது 1700 கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது மக்களுடைய பல்ஸ் என்னங்கிறது. இது கீழ்மட்டம் வரைக்கும் தெரிய தெரிஞ்சு. சாதாரணமாக ஒரு உதாரணம் சொன்னேன். இது எல்லா மட்டத்திலும் இருக்குது. கனிமொழி இதுக்கு வெளியே வந்து இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? இனிமேல் அடுத்து இனிமேல் வந்து இந்த இவங்க இருக்காங்க மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து 3 அமைப்பு இருக்குது. இதில் போராட வேண்டியது கட்சி ஒரு பக்கம், அதுக்கு உள்ளால உள்ளதுலேயே 3 அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து மாதர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த மூதவிகள் எங்கே போச்சுன்னே தெரில, வெளியே வரல இன்னும். அடுத்து வந்து இன்னும் போத தெளியிலே இன்னும் தெரில. அடுத்து வந்து அங்கே வந்து இளைஞர் அணி அமைப்பு ஒன்று இருக்குது. இளைஞர் அமைப்பே தனியாக ஒன்று இருக்குது, DYFIன்னு பேர். எங்கே போய் ஒழிஞ்சுன்னு தெரியல. அந்த இளைஞர்களெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லா இதுக்கும் போராடுவாங்க. அடுத்து வந்து SFIன்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. மாணவர் அமைப்பு. இது எங்கே சார் போனாங்க? மாணவி தானே பாதிக்கப்பட்டது. அந்த மாணவிக்காண்டி குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? கன்னியாஸ்திரிகள்லாம் எங்கே சார் போனாங்க? காஷ்மீர் ஆசிபாகனா குரல் கொடுப்பாங்க. ஆனால் சென்னை தமிழ்நாட்டில் நடந்தால் குரல் கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் வந்து மணிப்பூரில் நடந்தால் குரல் கொடுப்பாங்க பாதிரியார்களெல்லாம். இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா? இது என்ன பனிதாயமானம் இது? நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சி, திமுகவுடைய நிகழ்ச்சி நினைக்கிறேன், அதில் வந்து கருப்பு துப்பட்டெல்லாம் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு வெளியிலே கழட்டி வைக்கிறாங்க. கருப்பு கொடையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸே என்னமோ கருப்பு போட்டோம்னா அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசு நிகழ்ச்சி, அது முதலமைச்சர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி, சென்னையில் குறிப்பாக பெண்கள் கலந்துக்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து கையில் மாணவிகள் இதெல்லாம் மாணவிகளை கொண்டு போய் நீங்கள் துப்பட்டா ஊத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவுக்கிற ஆளு தானே. அது எதுக்கு? அதான முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டுறாங்க. பயந்தான், வேற என்னது? கருப்பு சட்டையை உள்ளே போய் கருப்பு துப்பட்டா வச்சு கருப்பு கொடி அசைச்சிருவாங்கன்னு பயந்தான், வேற இதில் என்ன இருக்குது? அதானே உண்மை, யதார்த்தமான விஷயமே தானே. பயம், கருப்பு இதை காணிச்சு விடுவாங்க, அதனால் வந்து அதை வைக்க வேண்டாம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் அங்கே போலீஸுக்காரங்க வந்து அதை செய்திருக்காங்க. கருப்பு கொடி காணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு இதை பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலை சரியாக தானே பண்ணியிருக்காரு. சாட்டை எடுத்து அடித்ததுக்கு வந்து கிண்டல் பண்ணிங்களா, கரெக்டாக தானே செய்திருக்காரு. அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு வீரியமாக இப்போ மக்கள் மனசில் வந்து பேசுபடு பொருள் ஆயிருக்குல்ல. ஆனதுனால தானே இவங்க துடிக்கிறாங்க. கவர்னர் இவங்களுக்கு வந்து தேசிய கீதத்தை வாசிக்கல, என்ன பிரச்சனை சார்? அது ஒருக்கா பாட சொன்னால் பாட போகிறாங்க. உங்களுக்கு பாடவும் தெரியாது. முதலமைச்சரை தேசிய கீதம் ஒருக்கா பாட சொல்லுங்கள் சார், தூக்கு போட்டு நான் செத்துறேன் சார். அவரை பாட சொல்லுங்கள். எல்லாருக்கும் மைக்கையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஒரே ஒரு முறை தேசிய கீதத்தை பாட சொல்லுங்கள். பாட சொல்லுங்க, நான் தூக்கு போட்டு அடுத்த செகண்ட் தூக்கு போட்டு செத்து போயிடுறேன் சார். பாட சொல்லுங்க சார். திருநங்கைலாம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இல்ல, பாட சொல்லுங்கன்னு சொல்ல அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். பார்த்தே அவரால் படிக்க முடியாது, இவர் எங்க பாடுவாரு? பாடிட முடியாது சார். அவ்வளவுதான் இவங்களுக்கு தேசபக்தி. இவங்க காலேஜுக்கு போகக்கூடிய ஸ்கூல்ல போய் காலேஜில் ஒழுங்காக பாட மாட்டாங்க. ஸ்கூல் லெவலில் போனதில் இவ்வளோதான் லட்சணம் இவங்க. இவங்களை நம்ம ஒரு கூறு கெட்ட ஒரு துப்பு கெட்ட ஆட்களை கொண்டு முதலமைச்சராக வச்சிருக்கோம். பிறகு தேசிய கீதை எப்படி இவங்க பாடுவாங்க? அவமதிக்க தான் சார் செய்வாங்க. மடைமாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எந்த மடைமாற்றமும் பண்ண முடியாது. அது பழையபடி இங்கே தான் வந்து நிற்கும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.